இந்தியாவோட ஆர்சனல்ல இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு வெப்பன் சிஸ்டம், அதுவும் அணு ஆயுத தாக்குதலுக்கு இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுத அமைப்புனா இந்த அக்னி ஏவுகணைகளை சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியா கிட்ட இருக்கிறதுலேயே தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையாகவும் இதுதான் இருந்துட்டு இருக்கு. அக்னி சீரியஸில் அக்னி 5 தான் லேட்டஸ்ட்டாக நம்ம படைகளில் சேர்த்தது. அண்ட் இதோட உச்சபட்ச தூரமானது 5000 5800 கிலோமீட்டர்கள் இருக்கலான்றது தான். ஆனால் அதுக்கு பின்னாடியே நிறைய கான்ட்ரோவர்சி இருக்குது. இந்த ஏவுகணையை நம்ம சோதனை பண்ணப்போ உடனடியாக சீனாவோட ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விஷயத்தை ஒரு தெளிவுபடுத்துகிறாங்க, இல்லை தெளிவுபடுத்தலை, ஆனால் இந்த இடத்துல குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. இந்த மிசைலோட ஒரிஜினலான ரேஞ்சு, இது எவ்வளோ தூரம் சென்று தாக்கும்னு சொல்லக்கூடிய அந்த விகிதத்தை இந்தியா குறைச்சி கணக்கில் காமிக்கிறாங்க. இது தேவையில்லாமல் மற்ற நாடுகளுக்கு இந்த பகைமை உணர்வை தூண்டுன்றதுனால இந்தியா அந்த மிசைலோட அந்த உண்மையான திறனை குறைச்சி சொல்கிறாங்கன்னு ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அக்னி 5ல் மார்க் 2 நம்ம சோதனை பண்ணுறோம். கடந்த மே மாதம் 8ஆம் தேதி இதற்கான சோதனைகள் நடந்தது. ஆனால் அதோட முடிவில் வந்திருக்கக்கூடிய சில அறிவிப்புகள் இப்போது அந்த ஏவுகணை தொடர்பாக சீனா மற்றும் அமெரிக்காவோட சில முக்கியமான ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, இது எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. அமெரிக்காவோட ஒரு சில பாகங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த அக்னி 5 மார்க் 2 ஏவுகணையோட அந்த தூரம், அந்த ஸ்ட்ரைக் ரேடியஸ்ன்றது அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஒரு முக்கியமான பதிவு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தம்பிக்ஷோகம், டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்தியா அணு ஆயுதம் கொண்ட ஒரு நாடு. ஆனால் இந்த அணு ஆயுதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அணு ஆயுதத்தை டெலிவர் பண்ணக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ஸும் முக்கியம். இப்போ இந்த அணு ஆயுதத்தை எப்படி எல்லாம் டெலிவர் பண்ணலாம்? ஒன்று, லேண்ட் பேஸ்டு ஏவுகணைகள், நம்மளோட நிலப்பரப்புல இருந்து ஏவி இன்னொரு நாட்டை அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை. அப்படி இல்லையா விமானப்படையை பயன்படுத்தி விமானத்திலிருந்து ஏவி அழிக்கக்கூடிய ஏவுகணை. அப்படி அதுவும் இல்லையா சப்மரைன்ல இருந்து இன்னொரு நாட்டின் மீது ஏவி அழிக்கக்கூடிய ஏவுகணை, கப்பல்கள்ல இருந்து ஏவி அழிக்கக்கூடிய ஏவுகணை. இது எல்லாமே ஒரு நாட்டுக்கும் அந்த ஆர்சனல்ல ரொம்ப முக்கியமானது. ஆனால் இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தோன்னா கிரவுண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ்ல இருந்து ஏவப்படக்கூடிய ICBM கேட்டகரி, அதாவது இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், தமிழில் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா சப்மரைன் டெக்னாலஜி கிரிட்டிக்கலான ஒன்று. அண்ட் அதில் ஒரு விபத்து ஏற்படுறப்போ சில ஏவுகணைகளை நம்ம அதில் இழந்துருவோம். அண்ட் அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டரும் அந்த மாதிரி இருக்குது. அணுக்கதிர்வீச்சு அபாயம் இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த மாதிரி தரைப்படை பயன்படுத்தி, அதுவும் நம்மளோட நிலப்பரப்பில் இருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகள் செலவில் ரொம்ப ரொம்ப கம்மியானது. இப்போ நல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு பிரம்மோஸோட மிசைல், ஒரு பிரம்மோஸ் மிசைலோட விலை எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட 2 மடங்கு விலையில் நம்மளால் ஒரு ICBM உருவாக்கி காமிக்க முடியும். இன்னும் நல்ல ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும்னா அமெரிக்காவோட ஒரு பேட்ரியாட் இன்டர்செப்டாரின் விலை 2 to 3 மில்லியன். நம்ம அக்னி மிசைல் அக்னி 5யோட விலை என்ன தெரியுமா? வெறும் 4.8 மில்லியன். அதாவது 2 பேட்ரியாட் இன்டர்செப்டார் உருவாக்கக்கூடிய ஒரு விலையில் நம்மளால ஒரு இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலையே உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு இது சீப் அண்ட் ரிலையபிளாக இருக்கும். அண்ட் எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஹெவி ஸ்ட்ரைக்குக்கு இதை பயன்படுத்தப்படுறப்போ கோ டு த ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரிலையபிலிட்டி, விலை கம்மி, சீக்கிரம் டெப்ளாய் பண்ணலாம். ஒரு லான்ச்சர் அழிக்கப்பட்டாலும் இன்னொரு இடத்துல இருந்து அதை ஈஸியாக மொபிலைஸ் பண்ணி எதிரிகளுக்கு குழப்பத்தை உருவாக்கலான்ற மாதிரி பல்வேறு சிறப்பம்சங்கள் இதில் இருந்துட்டு இருக்கு. அண்ட் செகண்ட் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ் நமக்கு இன்னொரு அட்வான்டேஜை கொடுக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அதிக எண்ணிக்கையில் நம்ம இதை உருவாக்கி வைக்க முடியும். அப்படி இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகளோட கணக்கு எடுத்தோம்னா அதில் இந்த அக்னி 5 டாப்பாக, அதாவது இந்த மகுடத்தின் மீது சூடப்படக்கூடிய அந்த ஒரு வைரக்கல்னு சொல்லுவோம்ல, ரத்தினக்கல், அந்த மாதிரி இருக்கக்கூடியது அக்னி 5. ஆக்சுவலாக இந்த அக்னி 5 உண்மையிலேயே இந்தியா ரேஞ்சு குறைச்சி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கடந்த முறை நம்ம சோதனை பண்ணுறப்போ இந்தியா அஃபிஷியலாக இதுக்கு சொன்ன எஸ்டிமேட்டட் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 5000 to 5800 கிலோமீட்டர்ஸ், 5000 to 5800 கிலோமீட்டர்கள் தான். ஆனால் இந்திய பெருங்கடல் பகுதியிலிருந்து சீனாவோட உளவு கப்பல், இதோட ட்ரஜெக்டரி, இதை லான்ச் பண்ண அந்த ஒரு டைம், இதோட வார்ஹெட் வெயிட், இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 8000 கிலோமீட்டராவது இந்த ஏவுகணையால் போக முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது உண்மையான்னு கேட்டோன்னா உண்மைதான். இந்தியா உண்மையிலே அந்த மிசைலோட ரேஞ்சை குறைச்சி தான் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு சில டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸும் இருக்குது. காரணம் என்னென்னா இந்த அக்னி 5 ஏவுகணையோட ஒட்டுமொத்த எடை 56 டன். ஆனால் நீங்கள் அதிக தூரம் சென்று தாக்கணும்னா
இந்த ஏவுகணையை 40 டன்களுக்கு கீழே கொண்டு வரணும். அப்போதான் இதோட ரேஞ்சுன்றதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால இந்தியா என்ன பண்றாங்கன்னா, இதோட ரேஞ்ச் கம்மியா இருக்கணும்ன்றதுக்காகவே இந்த 56 டன்லயே இதை உருவாக்கி வார்ஹெட் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்போ இந்த அக்னி 5 மிசைலை பொறுத்த வரைக்கும் இது MIRV தொழில்நுட்பத்தை கொண்டது, அதாவது மல்டிபிள் இண்டிபெண்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். இந்த வார்ஹெட் டெக்னாலஜி மூலமா இந்த ஒரே மிசைல்ல நம்மளால 6ல இருந்து 12 வார்ஹெட்ஸ் வரைக்கும் வைக்க முடியும். ஸோ இந்த 12 வார்ஹெட்ஸ்ன்றப்போ இதோட மேக்ஸிமம் வெயிட் 3ல இருந்து 4.5 டன் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுவே சிங்கிள் வார்ஹெட்னா 1.8ல இருந்து 3 டன் வரைக்கும் ஒரு சிங்கிள் வார்ஹெட்டை இதுல வச்சு நம்மளால அனுப்ப முடியும். அண்ட் இதை பங்கர் பஸ்டராகவும் பயன்படுத்தலாம். ஏர்பஸ்ட் கேட்டகரியிலையும் இந்த ஒரு பாலிஸ்டிக் மிசைலில் இருக்கக்கூடிய வார்ஹெட்டை நம்மளால் பயன்படுத்த முடியும். அப்போது அதோட முழு திறனை இது வெளிப்படுத்துது. முழு எடையோட, முழு எரிபொருளோட, அந்த முழு வார்ஹெட் வெயிட்டோட இது டிராவல் பண்ணுச்சுன்னா இதோட அதிகபட்ச தூரம் 5800 கிலோமீட்டருக்கும் குறைவாக தான் இருக்குன்றது கருதப்படுது. ஆனால் அதோட வார்ஹெட்டை குறைச்சு ஒருவேளை ஃபியூச்சரில் ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கு தேவைப்படுறப்போ அதோட வார்ஹெட்டில் ஒரு 2 அல்லது 3 நியூக்ளியர் பேலோட மட்டும் வைக்கிறப்போ இதோட ரேஞ்ச் 8000 கிலோமீட்டர் வரைக்கும் போகலான்றது தான் சீனாவோட ஆராய்ச்சியாளர்கள் கணிச்சு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த 5800 கிலோமீட்டரோ இல்லை 8000 கிலோமீட்டரோ கிடையாது. திடுதிப்புன்னு இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, அட பாவீங்களா, 10,000 கிலோமீட்டர் தான் இந்த மிசைலோட ரேஞ்ச். இந்த 10,000 கிலோமீட்டரை வச்சு இந்தியாவோட சென்ட்ரல் பகுதிகளில் இருந்தோ இல்லை ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பாலைவனத்தை ஒட்டிய பகுதிகளில் இருந்தோ லான்ச் பண்ணால் அமெரிக்காவோட சில பகுதிகளையே தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த மிசைலோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது புதிய ஒரு குண்டா தூக்கி போட்டிருக்காங்க. என்னப்பா இது போகிற போக்கில் எதுவும் பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்களா இல்லை உண்மையிலேயே எதுவும் நடந்திருக்கான்னு பார்த்தோன்னா உண்மையிலேயே சம்பவம் நடந்திருக்கு. சைலண்டான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இதற்கான விதை எப்போ போடப்படுதுன்னா மே மாதம் 8ஆம் தேதி 2026 வருடம், சரியாக சொல்லணும்னா ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னாடி அக்னி 5யோட மார்க் 2 ஒடிசாவில் இருக்கக்கூடிய சந்திப்பூர் ITR இன்டெகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்சில் இருந்து நம்ம ஃபயர் பண்ணுறோம். இதை டெஸ்ட் பண்ணுறப்போ இந்தியா வெளியிட்டிருந்த ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னா, காம்போசிட் கார்பன் மெட்டீரியல்ஸ்னால, அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கார்பன் மெட்டீரியல்ஸ்னால இந்த ஒரு மிசைலை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இப்படி பண்ணுறது மூலயமா ஓவரால் வெயிட்டில் 20%க்கும் கூடுதலாக இதோட அந்த பாடி வெயிட்டை குறைக்க முடியும். நல்லா பாருங்கள், பாடி வெயிட், ஃபியூல் வெயிட் கிடையாது, வார்ஹெட் வெயிட் கிடையாது. ஸோ அதோட நார்மலான பாடி வெயிட்டில் இந்த அளவுக்கு 20% வரைக்கும் நம்மளால் ரிடக்ஷன் பண்ணுறப்போ இந்த மிசைலோட ரேஞ்சை நம்மளால் கூட்ட முடியும்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இந்த அறிவிப்பு வெளியில் வந்ததுலேருந்தே உலக நாடுகள் அத்தனைக்கும் இந்த ஏவுகணை மேலே ஒரு கண்ணு, நம்ம இந்த சோதனையும் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் அப்போ சைலண்ட்டாக இருந்தவங்க இப்போ தொடர்ந்து இந்தியா அக்னி 6ஓட ப்ராஜெக்டில் இறங்க போகிறாங்கன்னு சொல்லி, அதாவது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல, ஆனால் அதை பற்றின பேச்சுகள் அடிபடுறப்போ இந்த மிசைலை உள்ளே இழுத்து விட ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் மெயினாக இந்த வேலையை பார்க்குறது யாருன்னு பார்த்தோன்னா சீனாவோட மீடியாஸ், சீனாவோட சில ஆய்வாளர்கள் அண்ட் அமெரிக்காவோட மீடியாஸ்லையும் இது செய்தியாக பேசப்பட்டு இருக்கு. இந்த 20% வெயிட்டை குறைச்சாங்கல்ல, இப்போ இந்த 20% வெயிட்டை குறைச்சதான் இந்த இத்தனை நபர்களும் பேசுறதுக்கான ஒன்று. ஏன்னா இந்த மிசைலோட மேக்ஸிமம் பேலோட் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த மிசைல்னால எவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போக முடியும்னு. இந்த ஒட்டுமொத்த வெயிட் அது சுமக்குதுன்றப்போ அதோட பர்னிங் கெப்பாசிட்டி, அந்த மிசைலோட இன்ஜின் எந்த அளவுக்கு த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனால எவ்வளோ அளவுக்கு அதோட பூஸ்டர் ஃபேஸில் அது மேலே தூக்கிட்டு போக முடியும்னு ஒன்று இருக்குது. இப்போ 100 கிலோ எடையுடைய ஒரு பொருளை, ஒரு இன்ஜின் ஒரு 10 கிலோமீட்டர் உயரத்துக்கு தூக்கிட்டு போகுதுன்னு வைங்க. அந்த 100 கிலோவிலேருந்து அந்த வெயிட்டை குறைக்கிறப்போ அதோட பூஸ்டர் ஃபேஸ்க்கான வேலை குறையும். அப்படி இருக்கப்போ எரிபொருள் அதில் சேமிக்கப்பட்டு அந்த 10 கிலோமீட்டர் உயரன்றதே அது ஒரு 12 கிலோமீட்டராக தூக்கிட்டு போகும். இப்போ அதே கான்செப்டில் 56 டன் இருக்கக்கூடிய ஒரு மிசைல் அதோட ஃபியூவல் ப்ராப்பர்ட்டிஸ் எதையுமே மாற்றாமல் 100 லிட்டர் பெட்ரோல்னா 100 லிட்டர் பெட்ரோல், ஆனால் அதோட அவுட்டர் பாடியில் நான் வெயிட்டை குறைச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கார்பன் கம்போசிட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறதுனால அதோட அவுட்டர் பாடி வெயிட்டை நான் குறைக்கிறேன். இப்போது அதே 100 லிட்டர் ஃபியூலை நான் உள்ளே கொடுக்குறேன்னா ஒரு 5000 கிலோமீட்டர் போக வேண்டிய இடத்துல அது 8000 கிலோமீட்டர் போகும், 7000 கிலோமீட்டர் போக வேண்டிய இடத்துல 9000 கிலோமீட்டர் போகும். அந்த மாதிரி அந்த மிசைலோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெறும் 500 கிலோகிராம் வார்ஹெட், இதில் ஃபியூவல் எதையுமே குறைக்காம இந்த மிசைலில் வெறும் 500 கிலோகிராமுக்கு வார்ஹெட் வெயிட்டை குறைச்சாலே அதிகபட்சமாக இந்த மிசைல்னால 10,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை அடைய முடியும்ன்றத இப்போ இந்த மிசைலோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு, அதாவது அது லான்ச் பண்ணக்கூடிய விதம், எந்த பகுதியை நோக்கி அது லான்ச் பண்ணப்படுது, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஓகே,
10,000 கிலோமீட்டர்ன்றது ரொம்ப அதிகமான ஒரு ரேடியஸ். 5,000 கிலோமீட்டர்னாவே மோஸ்ட் ஆஃப் த சைனா இதோட டார்கெட்டிங் ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். ஐரோப்பாவோட சில பகுதிகள், ரஷ்யாவோட பாதிக்கும் அதிகமான பகுதிகள், ஆப்பிரிக்காவோட சில பகுதிகள் எல்லாம் இதோட ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். அதுவே 8,000 கிலோமீட்டர்னு வருதுன்னா சீனாவோட மொத்த பகுதியும் அடக்கும், ரஷ்யாவோட பெரும்பான்மையான பகுதிகள் அடக்கும், ஆப்பிரிக்க கண்டத்தோட பெரும்பான்மையான பகுதிகள் இந்த ஒரு மிசைல் ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். ஆனால் ஸ்கெட்ச் சேகருக்குல்ல சங்கருக்குன்னு சொல்கிற மாதிரி 8,000 கிலோமீட்டருக்கு இந்த மிசைல்னால இவ்வளோ பண்ண முடியும்னா ஒருவேளை 10,000 கிலோமீட்டரா இவங்க சொல்கிற மாதிரி, சரி அவங்களோட இதுக்கே விட்டுருவோம், 10,000 கிலோமீட்டராக இருந்துச்சுன்னா ஆஸ்திரேலியா ஃபுல்லாக வந்துடும். அலாஸ்கா அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, அதுவும் இந்த மிசைலோட ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். ஏன்பா அப்படியே இருந்தாலும் இந்த மிசைல்னால் அலாஸ்கா வரைக்கும் தான் டார்கெட் பண்ண முடியுமா? அப்போ அமெரிக்கா வரைக்கும் இந்த மிசைல்னால் போக முடியாதான்னு கேட்டோன்னா அதுக்கு பின்னாடி சில டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் இருக்குது. இப்போது இந்த மிசைலோட மேக்ஸிமம் ரேஞ்ச் 10,000 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. 10,000 கிலோமீட்டர்னா நம்மளோட மேற்கு பகுதிகள் இல்லை ஓரளவுக்கு சென்ட்ரல் பகுதிகள்லேருந்து, சென்ட்ரல் இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணுறப்போ இதனால் அலாஸ்காவோட மொத்த பகுதிகளையும் குறிவைக்க முடியும். ஆனால் யூஎஸ் மெயின்லேண்ட் அதை குறிவைக்கணும்னா ஒரு ஏவுகணைக்கு மினிமமாக 12,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருந்தால் தான் அதனால் கிழக்கு கடற்கரை பகுதிகளையே அடைய முடியும். இப்போ கிழக்கு கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய நியூயார்க், வாஷிங்டன் டிசி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நகரங்கள். இதெல்லாம் போயிட்டு இந்தியாவோட ஒரு ஏவுகணை, அதுவும் வெஸ்டர்ன் பார்ட்ஸில் இருந்து, பஞ்சாப்ல இருந்தோ ராஜஸ்தான்ல இருந்தோ லான்ச் பண்ணப்படுதுன்னா 11,500 12,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருந்தால் மட்டும்தான் அந்த மிசைல்னால போய் அந்த நகரங்களை ரீச் பண்ண முடியும். அதுவே மேற்கு கரையோரம், இப்போ நான் சொல்கிறது அட்லாண்டிக் கடற்கரையோரம் இருக்கக்கூடிய நகரங்கள், அதுவே அந்த பக்கம் பசிபிக் பெருங்கடலின் பக்கம் இருக்கக்கூடிய நகரங்களாக இருக்குல்ல, லாஸ் ஏஞ்சலஸ், சான் பிரான்சிஸ்கோ போன்ற நகரங்களை போயிட்டு தாக்கினா மினிமம் 12,500 13,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருந்தால் தான் இதை இந்தியாவோட மிசைல்னால நினச்சி பார்க்க முடியும். ஸோ ஓவரால் அமெரிக்கன் வரப்போ அட்லீஸ்ட் 14,000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை இருந்தால் தான் ஒட்டுமொத்த யூஎஸ் மெயின்லேண்டையும் நம்மளோட டார்கெட்டிங் ரேஞ்சுக்குள்ள நம்மளால் கொண்டு வர முடியும். அதுவே அந்த மிசைலோட ரேஞ்ச் 15,000 16,000 கிலோமீட்டர்னு போகிறப்போ உலகத்தோட எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் தாக்கக்கூடிய அந்த ஒரு திறன் அந்த ஏவுகணைக்கு கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த அக்னி 5 Mark 2 ரேஞ்சுன்றது அலாஸ்காவோட சில பகுதிகளை தாக்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு மிசைலை நம்மளால் உருவாக்க முடியுதுன்னா இதுல இருந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸாக பண்ணால் போதும், உலகத்தோட எந்த பகுதியை வேணா சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையா அதை உருவாக்கிட முடியும். அதை உருவாக்குறதுல இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை? ஒருவேளை பயப்படுறாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி பதற்றத்தை தணிக்கிறது, இல்லை தேவையில்லாத அந்த டென்ஷனை எஸ்கலேட் ஆக விடாமல் பார்த்துக்கிறாங்களான்னு பார்த்தோன்னா இரண்டாவது சொன்னதுதான். இப்போ உலகத்தோட எந்த பகுதியை வேணா சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள், இல்ல அமெரிக்கன் மெயின்லேண்டை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் 3 நாடுகள் கிட்ட தான் இருக்கு. ஒன்று ரஷ்யா கிட்ட RS-28 சாமத், இந்த சதானிக் வெப்பன்னு சொல்லுவாங்க, உலகத்தோட எந்த பகுதியை வேணா தாக்கும். அது RS-36 அண்டு சீனா கிட்ட டாங்ஃபெங் 41 DF-41 சொல்லுவாங்க, அந்த ஒரு மிசைல் இருக்குது. அடுத்தபடியாக வடகொரியா கிட்ட ஹோசாங் 17 சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ICBM இருக்குது. இது எல்லாமே 15,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரேடியஸ் உடையது. இதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதிகள் அத்தனை பகுதிகளையும் தாக்க முடியும்னு சொல்லலாம், அமெரிக்கா உட்பட. ஆனால் பிரச்சனை என்னன்னா இந்த மிசைலை யாரெல்லாம் உருவாக்குறாங்களோ மற்ற நாடுகள் சும்மா இருந்தாலும் இருப்பாங்க, இந்த அமெரிக்காக்கார சும்மா இருக்க மாட்டான். என்னை எதிர்க்கிறதுக்காக ஒரு ஏவுகணை, அதாவது எங்கேயோ யாரோ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சா கூட இவன் நம்மளை எதிர்க்கிறதுக்காக தான் இந்த ஏவுகணை உருவாக்கிட்டு சொல்லி அவங்களுக்கு எதிரான பிரச்சனைகளில் ஈடுபடுவாங்க. ஸோ தேவையில்லாமல் ஒரு மிசைலை உருவாக்கி, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொசிஷனில் குளோபல் மார்க்கெட்டில் இந்தியா முக்கியமான ஒரு நாடாக உருவாகிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த எஸ்கலேஷன்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு இதோட ரேஞ்சஸ் இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிசைல்ஸை கண்டுபிடிக்கிறதுல ஒரு சின்ன ஒரு லிமிடேஷன் இல்லை அந்த சின்ன ஒரு லைன்ன்றதை இந்தியா போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் ஒரு அப்ரூவல் ஆனது கொடுக்கப்படுது, இல்லை வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி ஒரு ஏவுகணையை உருவாக்கணும்னு ஒரு உத்தரவு கொடுக்கப்படுதுன்னா இந்த ஏவுகணைகள் உருவான டைமை விட வித்தின் சில மாதங்களில் அதற்கான தொழில்நுட்பத்தை நம்மளால் அடைய முடியும். காரணம் ஏற்கனவே எல்லா டெக்னாலஜியும் நம்ம கிட்ட இருக்குது. சின்ன சின்ன அப்கிரேட் பண்ணுறப்போ யூஎஸ் மெயின்லேண்ட் எந்த ஒரு பகுதியை வேணால் தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையும் இந்தியானால் உருவாக்கப்படும். அதற்கு சின்ன ஒரு முன்னோட்டம் தான் இது. ஆனால் தேவையில்லாத எஸ்கலேஷன்ஸ் வேண்டான்றதுனால அதையெல்லாம் விட்டு தள்ளி இருக்காங்க. இதுவும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக மாறிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். குறிப்பாக சொல்லலாம், அலாஸ்கா வரைக்கும் ஒரு மிசைல் ரீச் ஆகுதுனாலே அமெரிக்காவோட ரியாக்ஷன் இந்த இடத்துல வேற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு ஓப்பனாக அவங்களால அப்போஸ் பண்ண முடியாதுன்றதுனால அடக்கி வாசிச்சுட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள். மற்றும் சூர்யான்னு ஒரு மிசைல் ப்ராஜெக்ட் இருக்குது, கிட்டத்தட்ட இந்தியாவோட ஒரு சீக்ரெட் மிசைல் ப்ராஜெக்ட் மாதிரி. அதோட ஒரு ஆம்பிஷனும் இதுதான், அந்த ப்ராஜெக்டான ஒரு முக்கியமான நோக்கமும் இதுதான். யூஎஸ் மெயின்லேண்ட் வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய ஒரு மிசைல் கான்செப்டில் அது உருவாகிட்டு இருந்துச்சு. ஆனால் அதை பற்றின அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த அக்னி 5 Mark 2 அதற்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அக்னி 6 கண்டிப்பாக இதை விட அதிகப்படியான ரேஞ்சில் தான் இருக்கும். எல்லாருமே குறைச்சி சொல்கிறாங்க ரேஞ்சை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள். இந்தியாவுக்கு அந்த மிசைல் தேவையா? யூஎஸோட மெயின்லேண்டை தாக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா கிட்ட ஏவுகணை உருவாக்குதுன்னா அமெரிக்காவோட அடுத்த குறியில் இந்தியா தான் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தும் இந்தியாவுக்கு அந்த ஏவுகணைகள் வேணும்னா ஏன் வேணுன்றதையும்
உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடுபடுது உங்கள் ஆர்கே.